கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல நீ இப்படிதான் இருக்கணும், நீ அப்படிதான் இருக்கணும். ரொம்ப நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு உமன் பண்ணனால இது ரொம்ப கான்ட்ரவர்சிஸ்லாம் அது வந்துட்டு இருக்கு. ஒன்றும் பெருசா சொல்ல வந்த மாதிரி தெரியல எனக்கு. அந்த பொண்ணோட லைஃப்ல அவ இதெல்லாம் பண்ணியிருக்கிறா. ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து அந்த பேர் வைக்காம வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். பேரண்ட்ஸ்லாம் ஜட்ஜ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாம அவங்க போக்குல அவங்கள விட்டாலே போதும். அவங்கள பார்த்துக்க அவங்களுக்கு தெரியும். நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல நீ இப்படிதான் இருக்கணும், நீ அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லாம அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அந்த போக்குல அவங்கள விடுறது தான் வந்து பேட் கேர்ளோட ஒரு நல்லா தான் இருக்கு. பொண்ணுங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணாம இந்த மாதிரி டாக்ஸிக்கா இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஹஸ்பண்டு பேரண்ட்ஸு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீ இப்படிதான் இருக்கணும், நீ அப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் அவங்க போக்கில் இண்டிபெண்ட்டாக விட்டாலே அவங்கள பார்த்துக்க அவங்களுக்கு தெரியுன்றது தான் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ட்ரை. ஒரு 2-3 மாசம் முன்னாடி இந்த படத்தை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரில. லைக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது இஷ்யூ எனக்கு சரியா தெரில. பட் பேன் பண்ணுற அளவுக்கு படத்துலலாம் எதுவும் இல்லை. இப்படி நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம், அதனால அப்படி இருந்திருக்குமே தவிர அந்த மாதிரி நெகட்டிவாக என்னோட பெர்ஸ்பெக்டிவ் படி நெகட்டிவாக பார்க்க எதுவும் இல்லை. பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. படத்தில் பெர்ஃபார்மன்ஸ்னால் ஹீரோயின் நல்லா இருந்தது. எவ்ரி கேர்ள் இன் மை ஏஜ், டீனேஜ், இன் தேர் வாட் டு சே 40s, எவ்ரி கேர்ள் ஷுட் வாட்ச் திஸ். ரொம்ப நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல படம். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க, என்ன கிடைச்சது? நான் எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக எதுவும் வைக்கல. அஃப்கோர்ஸ் பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு டைட்டிலை பார்த்தோன்னே இந்த மாதிரி இருக்கும், ஒரு பொண்ணோட லைஃப்பை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இட் வாஸ் குட், நல்லா இருந்தது. நெகட்டிவ்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மேபி ஒரு தமிழ் ஹீரோயினை போட்டிருக்கலாம், ஆர் ஹீரோயின் ஃப்ரெண்டை வந்து அந்த பேர் வைக்காம வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். நெகட்டிவ் எனக்கு எதுவும் இல்லை. பாசிட்டிவ்னா என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. எவ்ரி கேர்ள் கோஸ் த்ரூ திஸ் ஃபேஸஸ் இன் தேர் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்ரி கேர்ள் ஷுட் வாட்ச் இட். கேர்ள்ஸ் இன் எவ்ரி ஏஜ் குரூப், மெயினாக இன் தேர் mid-20s அண்ட் early 30s, கேர்ள்ஸ் ஃபீல் பண்ணுறது சில விஷயம்லாம் தப்பில்லை. எவ்ரி கேர்ள் கோஸ் த்ரூ திஸ், யூ ஜஸ்ட் நீட் த போல்ட்னஸ் டு ஓவர் கம் இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா சொசைட்டி வந்து அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பேட் கேர்ள்னு தானே சொல்லும். நீ இந்த மாதிரி பண்ணால் பேட் கேர்ள், இந்த மாதிரி பண்ணால் பேட் கேர்ள். ஸோ பேட் கேர்ள்னு தான் வச்சிருக்கு, ஐ மீன் ஆப்டாக தான் வச்சுருக்காங்க. எவ்ரி கேர்ள் ஷுட் சூஸ் டு பி அ பேட் கேர்ள். இட் ஹீல்ஸ் சம்திங் தட் இஸ் இன் எவ்ரி கேர்ள். அதான் நான் சொன்னேன்ல, யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணுறீங்கன்னா மெனி பீப்புள் வில் பி ஃபேஸிங் த சேம் திங். யூ ஆர் நாட் அலோன். கெட் ஹெல்ப். ஜாலியாக இருங்க லைஃப்பில். சொசைட்டிக்கோ ஃபேமிலிக்கோ பயந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். விச் சூஸ் டு பி அ பேட் கேர்ள். பேட் கேர்ள் மூவி ரொம்பவே நல்லா இருந்தது. ஹாலிவுட் மூவிஸில் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். மீன் கேர்ள்ஸ், லேடி பேர்ட், எட்ஜ் ஆஃப் 17, இந்த மாதிரி தான் ஒரு மூவி வரணும்னு, லைக் இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மூவி தமிழ் சினிமாவில் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு போல்ட் நெரேட்டிவ்ஸ் நிறையா வரணும் தமிழ் சினிமாவில். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமா ரொம்ப போல்டாக புதுசாக அட்டெம்ப்ட் பண்ணுறது நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் I just love myself, I can relate to the lead character. Though I'm a guy, I could just relate to the lead character. And ரொம்பவே டீனேஜ், இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் ரொம்பவே நல்லா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாம் இதுவுமே சூப்பராக இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. The negative comments வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் a woman was drinking, smoking and was speaking of sex in the movie. And அதனால வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி வந்தது. And these things are being done by every other person regardless of gender. And just because ஒரு உமன் பண்ணனால இது ரொம்ப கான்ட்ரவர்சிஸ்லாம் அது வந்துட்டு இருக்கு. And that is just so unfair. And everyone has the right to do whatever they want. And just ஒரு உமனை ரெப்ரசென்ட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பர்சன் ரெப்ரசென்ட் பண்ணுறோங்கிறது அந்த டேரக்டரோட ஒரு இன்டென்ஷன். And she has every right to speak about it. ஆடியன்ஸ் வந்து டீனேஜ், அடல்ட் பீப்புள், யங்கான ஆடியன்ஸ்க்கு வந்து அது கனெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் மோர் ஓவர் ஐ வாண்ட்
parents to watch these movies, and parents would be normally against watching these type of movies, but I really want them, and want them to know about the current society and generation about teens, and இதை பார்த்து இன்னும் அவங்க ஓப்பன் மைண்டடாக ஆகணும்னு நான் நம்புகிறேன். இந்த இதில் வர பேரண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இன்னும் ஓப்பனாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஏதோ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிறாங்களே இந்த படத்தை பற்றி, என்னதான் அப்படி காட்டுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். பட் அப்படியே ஒன்றும் பெருசாக எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. யூஸ்வலாக நடக்கிறது தான் அவங்க காட்டுறாங்க. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கா, அந்த ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்கா. என்ன மாதிரியான கதைகள் சொல்றாங்க? என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் பெருசாக சொல்ல வந்த மாதிரி தெரில எனக்கு. அந்த பொண்ணோட லைஃப்பில் அவள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு காமிச்சிருக்காங்க. வேற எதுவும் பெருசாக சொன்ன மாதிரி எனக்கு நம்ம மக்கள் ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கா இல்ல எப்படி? ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அதுதானே நடக்குது. அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் யூஸ்வலாக நடக்கிறது தான் இது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். அப்ப குட் கேர்ள்னு பேர் வச்சிருக்கலாமே, ஏன் பேட் கேர்ள்னு வச்சிருக்காங்க? மேபி அவங்க பயந்துருக்கலாம், சொசைட்டியில் இதை ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சோன்னா அப்படின்னு. அதனால நம்ம பேட் கேர்ள்னே வச்சிடலாம் பேர் அப்படின்னு நினச்சிருக்கலாம். சொசைட்டிக்கு இதனால ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்களா படம் மூலமா? சேஞ்சஸ்னால் என்ன, பெரிய சேஞ்சஸ் எதுவும் வரப்போகிறதில்ல. மூவியால எந்த சேஞ்சஸ்? ஆஹா. ஸோ படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து என்ன சொல்கிறது, ஒரே பாசிட்டிவ் தான். அதாவது அதை ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸோடு அந்த படத்தை எடுத்திருக்காங்க அவங்க. நெகட்டிவாக எனக்கு அதே தான் தோணுச்சு. அந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்கா, இல்லை அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா, அவள் வந்து இன்னும் பெட்டரான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.